ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருச்சி மாவட்டம் லால்குடியில் 31 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டுள்ள புதிய பஸ் நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். விழாவில் அவர் பேசுகையில், மகளிர் உரிமை தொகையை தடுத்து நிறுத்த சிலர் சூழ்ச்சி செய்தார்கள், அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் என உதயநிதி கூறினார். இன்னைக்கு தமிழ்நாட்டோட அனைத்து பகுதியிலும் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கு. குறிப்பா ஒவ்வொரு மக்கள் நல திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மகளிருக்கான விடியல் பயண திட்டமா இருக்கட்டும், பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம், இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்தியாவிலேயே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தை சட்டமன்ற தேர்தல் கூட எப்படியாவது நிர்வாகத்தில் சிலர் சூழ்ச்சி செஞ்சாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் கொடுக்குற 1000 ரூபாய் நீங்க நிப்பாட்ட முயற்சிக்கிறீங்க, என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் இனிமேல் 5000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த மாசம் 5000 ரூபாய் பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய், 5000 ரூபாய் 2 நாட்கள் முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31 லட்சம் மகளிருக்கு சிறப்பு தொகையாக கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி அமைச்சருடனே மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து உயர்த்தி 2000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் சொன்னா நிச்சயம் செஞ்சு காட்டுவாங்க நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க, மகளிர் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த திட்டத்தை முடக்கிறது சொல்லி இன்னைக்கு பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க. 5.32 ஏக்கர் பரப்பளவில் லால்குடி புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 40 பஸ்களை நிறுத்தும் வசதி உள்ளது. உணவகங்கள் உள்ளிட்ட 120 கடைகள், இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம், கழிவறை, குடிநீர் வசதி என பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் லால்குடி பஸ் நிலையம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டிருப்பது மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.